நேரம் காலை 6 மணி. இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனம் செய்திகள். செய்தி ஆசிரியர் ஃபசான் நவாஸ், வாசிப்பவர் சிவராஜா தக்கீஷன். முதலில் தலைப்புச் செய்திகள். விவசாயிகளிடமிருந்து மரக்கறி மற்றும் பழ வகைகளை கொள்வனவு செய்து அவற்றை மக்களுக்கு விற்பனை செய்ய நடவடிக்கை. 5000 ரூபாய் கொடுப்பனவை வழங்கும் வேலைத்திட்டம் நாளை ஆரம்பம். கோவிட்-19 நோய்க்கான சில அறிகுறிகள் டெங்கு நோய்க்கான அறிகுறிகளுக்கு சமனானவை என்று சுகாதாரத்துறையினர் சுட்டிக்காட்டியுள்ளார்கள். நாட்டின் விமான நிலையங்கள் மீண்டும் திறக்கப்பட்டுள்ளன. திரிபடைந்த புதிய கோவிட்-19 வைரஸ் வகைகளுக்கு நாடுகளின் பெயர்களை பயன்படுத்துவதில்லை என்று உலக சுகாதார ஸ்தாபனம் அறிவித்திருக்கிறது. அவை தலைப்புச் செய்திகள். இனி விரிவான செய்திகள். நாடளாவிய ரீதியில் பயிரிடப்பட்டுள்ள மரக்கறி மற்றும் பழ வகைகளை கொள்வனவு செய்து அவற்றை மக்களுக்கு வழங்க தேவையான நடவடிக்கைகளை எடுக்குமாறு ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ விவசாய அமைச்சருக்கு பணிப்புரை வழங்கியிருக்கிறார். நாட்டில் அமுல்படுத்தப்படும் போக்குவரத்து கட்டுப்பாட்டினால் நமது அறுவடைகளை சந்தைப்படுத்துவதில் விவசாயிகள் பல்வேறு நெருக்கடிகளுக்கு முகம் கொடுத்து வருகிறார்கள். இதனால் அவர்களின் அறுவடைகளை கொள்வனவு செய்ய அரசாங்கம் நடவடிக்கை எடுப்பது அவசியமாகும் என்றும் ஜனாதிபதி சுட்டிக்காட்டினார். இணையதளம் மூலம் இடம்பெற்ற அமைச்சரவை கூட்டத்தில் அவர் இதுபற்றி கருத்து வெளியிட்டார். கொரோனா வைரஸ் பரவலினால் வாழ்வாதாரத்தை இழந்தவர்களுக்கு 5000 ரூபாய் கொடுப்பனவினை வழங்கும் வேலைத்திட்டம் நாளை ஆரம்பமாக இருப்பதாக சமுர்த்தி பணிப்பாளர் நாயகம் பந்துல திலகசரி அறிவித்திருக்கிறார். எக்ஸ்பிரஸ் பேர்ல் என்கின்ற கப்பல் விபத்துக்கு உள்ளாகியமையினால் வாழ்வாதாரத்தை இழந்தவர்களுக்கும் இந்த கொடுப்பனவு வழங்கப்பட உள்ளது. அரசாங்கம் இதற்கென்று 3000 கோடி ரூபாவினை ஒதுக்கியிருக்கிறது. 65 லட்சம் குடும்பங்கள் இதன் மூலம் நன்மை அடைய உள்ளன. இதேவேளை எக்ஸ்பிரஸ் கப்பல் விபத்துக்கு உள்ளானமையின் காரணமாக கடல் தொழில் துறைக்கு ஏற்பட்ட நஷ்டங்களை மதிப்பீடு செய்து கடல் தொழிலாளர்களுக்கு இழப்பீடு வழங்கப்பட இருக்கிறது. நாளாந்த வருமானத்தை இழந்த மீனவர்களுக்கு கொடுப்பனவு ஒன்றும் வழங்கப்பட இருப்பதாக ராஜாங்க அமைச்சர் காஞ்சன ஜெயசேகர தெரிவித்திருக்கிறார். கொரோனா நோய் தொற்றுக்கான சில அறிகுறிகள் டெங்கு நோய் தொற்றுக்கான அறிகுறிகளுக்கு ஒப்பானவையாகும் என்று வைத்தியர்கள் அறிவித்துள்ளார்கள். காய்ச்சல், உடம்பு வலி போன்ற அறிகுறிகள் இதில் பிரதானமானவையாகும். இவ்வாறான அறிகுறிகள் தென்பட ஆரம்பித்தால் வீட்டில் முடங்கி இருக்காமல் உடனடியாக வைத்தியரை நாடுமாறு அவர்கள் கோரிக்கை விடுக்கிறார்கள். இல்லாவிட்டால் பாதகமான விளைவுகளை சந்திப்பதற்கான ஆபத்து காணப்படுவதாகவும் அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள். நாட்டின் விமான நிலையங்கள் இன்று முதல் திறக்கப்பட்டுள்ளன. விமான நிலையங்கள் திறக்கப்பட்டாலும் வியட்நாம் மற்றும் இந்திய சுற்றுலா பயணிகளுக்கு இலங்கைக்கு வருவதற்கு அனுமதி அளிக்கப்பட மாட்டாது என்று அமைச்சர் பிரசன்ன ரணதுங்க தெரிவித்திருக்கிறார். அந்த நாடுகளில் பரவி வரும் கொரோனா வைரஸ் பரவலை கருத்தில் கொண்டு இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டிருக்கிறது. சகல விமான நிறுவனங்களுக்கும் இது பற்றிய அறிவுறுத்தல் வழங்கப்பட்டிருக்கிறது. வியட்நாம், இந்தியா ஆகிய நாடுகளில் இருந்து டிரான்சிட் முறையின் கீழ் வருகை தரும் பயணிகளுக்கும் இந்த தடை பொருந்தும். நாட்டில் மேலும் 2882 கோவிட்-19 நோயாளர்கள் அடையாளம் காணப்பட்டிருக்கிறார்கள். 39 கோவிட்-19 மரணங்களும் புதிதாக இடம்பெற்றிருக்கின்றன. இதில் நேற்றைய தினத்தில் மாத்திரம் 4 கோவிட்-19 மரணங்கள் சம்பவித்திருக்கின்றன. இதன் மூலம் இதுவரை இடம்பெற்ற கோவிட்-19 மரணங்களின் எண்ணிக்கை 1480 ஆகும். நாட்டில் இதுவரை இனம் காணப்பட்ட மொத்த ஒருநாள் நோயாளர்களின் எண்ணிக்கை 1,86,364 வரை அதிகரித்திருக்கிறது. நாட்டின் சனத்தொகையில் 17 லட்சம் பேருக்கு கோவிட்-19 தடுப்பூசி வழங்கப்பட்டிருப்பதாக சுகாதார அமைச்சு அறிவித்திருக்கிறது. இதில் 7,40,000 பேருக்கு சைனோஃபார்ம் தடுப்பூசி ஏற்றப்பட்டிருக்கிறது. 9,25,000 அதிகமானோருக்கு
முதலாவது கோவிஷீல்டு தடுப்பூசி ஏற்றப்பட்டுள்ளது. 26,821 பேருக்கு ஸ்புட்னிக் வி தடுப்பூசியும் ஏற்றப்பட்டுள்ளது. மேல் மாகாணம் உட்பட நாட்டின் 9 மாவட்டங்களில் கோவிட்-19 தடுப்பூசி ஏற்றும் வேலை திட்டம் இடம்பெறுகிறது. நாட்டுக்கு தேவையான மேலும் 34 லட்சம் தடுப்பூசிகளை அரசாங்கம் கொள்வனவு செய்ய இருக்கிறது. அடுத்த வாரமளவில் நாட்டிற்கு 10 லட்சம் சினோஃபார்ம் தடுப்பூசிகள் கிடைக்க உள்ளன. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனத்தின் செய்திகள். முன்கூட்டியே பணத்தை பெற்றுக் கொள்ள முடிவதுடன் முதிர்வின் போது முழு காப்பீட்டு தொகைக்கும் போனஸ் வழங்கும் ஸ்ரீலங்கா இன்சூரன்ஸ் ஏர்லி கேஷ். எக்ஸ்பிரஸ் பேர்ல் கப்பலில் ஏற்பட்ட தீ விபத்தினால் நாட்டின் சமுத்திரவியல் கட்டமைப்பிற்கு ஏற்பட்ட பாதிப்பு காரணமாக சுற்றுலாத்துறைக்கும் தாக்கம் ஏற்படும் என்று சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை தெரிவித்திருக்கிறது. இந்த விபத்தினால் நாட்டின் சமுத்திரவியல் கட்டமைப்புக்கு ஏற்பட்ட சேதங்கள் பற்றி மதிப்பீடுகள் மேற்கொள்ளப்படவிருக்கின்றன. நாட்டில் அமுல்படுத்தப்பட்டுள்ள பயண கட்டுப்பாடை எதிர்வரும் 7ஆம் தேதியின் பின்னரும் நீடிப்பது பற்றி தீர்மானிக்கப்படவில்லை என்று அரசாங்கம் அறிவித்துள்ளது. ஜனாதிபதியின் பணிப்புரைக்கு அமைய சுகாதார அதிகாரிகள் இவ்வாறான தீர்மானங்களை எடுக்க உள்ளார்கள். அமுலில் உள்ள பயண தடையினை நீடிப்பது பற்றி எந்த தீர்மானமும் இதுவரை எடுக்கப்படவில்லை. அவை உள்நாட்டு செய்திகள். அடுத்து பிரதான செய்திகளை எதிர்பாருங்கள். அது நான் உங்களை எனக்கும் விருப்பம் கேட்கறதுக்கு முன்னமே எப்பவும் நேரத்தோட முன்கூட்டியே பணத்தை பெற்றுக் கொள்ள முடிவதுடன் முதிர்வின் போது முழு காப்பீட்டு தொகைக்கும் போனஸ் வழங்கும் ஸ்ரீலங்கா இன்சூரன்ஸ் ஏர்லி கேஷ். பிரதான செய்தி வழங்குவோர் ஒவ்வொரு வீட்டிலும் இருக்க வேண்டிய வீட்டு வைத்தியர் சித்தாலேப. கொரோனா நோய் தொற்றிலிருந்து குணமடைந்தவர்களின் எண்ணிக்கை 1,50,000 தாண்டியுள்ளது. இந்த எண்ணிக்கை தற்சமயம் 1,51,740 வரை அதிகரித்திருக்கிறது. கொரோனா நோய் தொற்றுக்காக தற்சமயம் வைத்தியசாலைகளில் 30,721 பேர் மாத்திரமே சிகிச்சை பெற்று வருகிறார்கள் என்று சுகாதார அமைச்சு சுட்டிக்காட்டியிருக்கிறது. பிரதான செய்தி வழங்கியோர் ஒவ்வொரு வீட்டிலும் இருக்க வேண்டிய வீட்டு வைத்தியர் சித்தாலேப. உங்கள் கவனத்திற்கு ஜூன் ஜூலை மாதங்களில் டெங்கு நோய் மீண்டும் தலைதூக்கும் அபாயம் காணப்படுவதாக சுகாதார அமைச்சின் டெங்கு ஒழிப்பு பிரிவு எச்சரிக்கை விடுத்துள்ளது. ஆனால் கடந்த வருடங்களோடு ஒப்பிடுகின்ற போது இந்த ஆண்டில் இதுவரை சொற்ப எண்ணிக்கையிலான டெங்கு நோயாளர்கள் மாத்திரமே அடையாளம் காணப்பட்டுள்ளார்கள். நாட்டில் தற்சமயம் நிலவும் நெருக்கடியினால் இம்முறை சுகாதார அதிகாரிகளினால் நேரடியாக உரிய இடங்களுக்கு சென்று கண்காணிக்க முடியாத நிலை காணப்படுகிறது. இதனால் இந்த வேலை திட்டத்தினை வெற்றிகரமான முறையில் முன்னெடுக்க பொதுமக்களின் ஒத்துழைப்பு அவசியமாகும். வீடுகளையும் சுற்று சூழலையினையும் சுத்தமாக வைத்திருப்பதன் மூலம் டெங்கு நோய் பரவலை கட்டுப்படுத்த முடியும் என்று சுகாதார அமைச்சின் டெங்கு நோய் ஒழிப்பு பிரிவு நம்பிக்கை வெளியிட்டிருக்கிறது. உலகச் செய்திகள். உருமாற்றம் பெற்ற கூடுதல் வீரியத்துடன் கூறிய கொரோனா வைரஸ் வகைகள் இனிமேல் நாடுகளின் பெயர்களை பயன்படுத்தி அழைக்கப்பட மாட்டாது என்று உலக சுகாதார ஸ்தாபனம் அறிவித்திருக்கிறது. இந்தியாவில் அடையாளம் காணப்பட்ட உருமாற்றம் பெற்ற கொரோனா வைரஸ் இந்திய வைரஸ் என்று இனி வருகின்ற காலங்களில் அழைக்கப்பட மாட்டாது. அதற்கு பதிலாக டெல்டா வைரஸ் என்று அது அழைக்கப்படுகிறது. பிரித்தானியாவில் அடையாளம் காணப்பட்ட கொரோனா வைரஸ் இனிவரும் காலங்களில் ஆல்பா என்று அழைக்கப்படும். உரிய நாடுகளுக்கு மதிப்பளிக்கும் நோக்கத்தோடு இனிவரும் காலங்களில் உருமாற்றம் பெற்ற புதிய கொரோனா வைரஸ் வகைகளை கிரேக்க சொற்கள் ஊடாக அழைப்பதற்கு தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது. உலக சுகாதார ஸ்தாபனத்தின் கூட்டங்களில் மற்றும் ஆய்வு கூடங்களில்
இந்த கிரேக்க சொற்கள் பயன்படுத்தப்பட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கதாகும். அபிவிருத்தி செய்திகள். நாடளாவிய ரீதியில் உள்ள 1000 பாடசாலைகள் தேசிய பாடசாலைகள் அபிவிருத்தி திட்டத்தில் முன்னேற்றப்பட இருக்கின்றன. ஜனாதிபதியின் எண்ணக்கருவுக்கு அமைவாக நடைமுறைப்படுத்தப்படும் சுபிக்ஷத்தின் தொலைநோக்கு என்கின்ற வேலை திட்டத்தின் கீழ் இந்த பாடசாலைகள் தேசிய பாடசாலைகள் அபிவிருத்தி வேலை திட்டத்தில் முன்னெடுக்கப்பட இருக்கின்றன. இந்த வேலை திட்டத்தின் கீழ் மேல் மாகாணத்தில் அமுல்படுத்தப்படவிருக்கும் பாடசாலை அபிவிருத்தி திட்டங்கள் பற்றி கல்வி அமைச்சர் பேராசிரியர் GL பீரிஸ் தலைமையில் நேற்று ஆராயப்பட்டது. கொழும்பு, கம்பஹா, களுத்துறை மாவட்டங்களின் உயர்மட்ட கல்வித்துறை அதிகாரிகளும் இந்த சந்திப்பில் கலந்து கொண்டார்கள். ஜூம் தொழில்நுட்பத்தினூடாக இந்த சந்திப்பு இடம்பெற்றிருந்தமை குறிப்பிடத்தக்கது. விளையாட்டுச் செய்திகள் உங்களுக்கு வழங்குவது அக்கா, பூ கொஞ்சம் பிச்சுக்கவா? சரி, பிச்சுக்கோ. மரம் இங்க இருந்தாலும் பூ யாருக்கும் சொந்தம் இல்ல. எப்பவும் மத்தவங்களை பத்தி நினைக்கிறது நம்ம குணம். நாங்க மஞ்சு சூப்பர் கிரீம் ட்ரக்க வாங்குறதும் எங்களுக்காக மட்டும் இல்ல. இங்கிலாந்துக்கான உத்தியோகபூர்வ கிரிக்கெட் தொடரினை மேற்கொள்ளும் இந்திய கிரிக்கெட் அணியின் வீரர்களுக்கு தமது குடும்ப உறுப்பினர்களுடன் அங்கு செல்வதற்கான வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. இங்கிலாந்து அரசாங்கம் இதற்கான சந்தர்ப்பத்தினை வழங்கியிருக்கிறது. இங்கிலாந்து கிரிக்கெட் அணியுடன் இடம்பெறவுள்ள சுற்றுத் தொடருக்கு முன்னதாக நியூசிலாந்து கிரிக்கெட் அணியுடனான உலக டெஸ்ட் சாம்பியன் கிண்ணத்திற்கான போட்டியில் இந்திய அணி விளையாட இருக்கிறது. இதனைத் தொடர்ந்து இந்திய இங்கிலாந்து அணிகளுக்கு இடையிலான 5 போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடர் ஆரம்பமாகவிருக்கிறது. இரு அணிகளுக்கும் இடையிலான முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி ஆகஸ்ட் மாதம் 4ஆம் தேதி நடைபெறும். தம்பி கால் பண்ணினது பவுனியா பெரியம்மா இன்றைக்கு இங்க வராங்களாம். பிரச்சனை இல்ல தம்பி, நாங்க எப்பவும் அரிசி கொஞ்சம் கூடத்தான் நினைக்கிறோம். நாங்கள் எப்பவும் மத்தவங்களை பத்தி நினைக்கிறது நம்ம குணம். நாங்க மஞ்சு சூப்பர் கிரீம் ட்ரக்க வாங்குறதும் எங்களுக்காக மட்டும் இல்ல. முதலாம் தரத்திற்கு சேரவிருக்கும் சின்னம் சிறார்களுக்கு தேசிய சேமிப்பு வங்கியின் ஹப்பன் கணக்கினூடாக 1000 ரூபாய் சேமிப்பு, நாடு தழுவிய பரந்த கிளைகள் மற்றும் உப தபால் காரியாலய வலையமைப்பினூடான கொடுக்கல் வாங்கல் செய்யும் வசதி. வர்த்தக செய்தி அனுசரணை. தேசிய சேமிப்பு வங்கி, உங்கள் பணத்திற்கு பாதுகாப்பான இடம். கொழும்பு துறைமுக நகரில் சகல தொடர்புகளுக்கும் முதலீடுகளை மேற்கொள்ள முடியும் என்று அமைச்சர் பேராசிரியர் GL பீரிஸ் தெரிவித்திருக்கிறார். இதிலே முதலீடுகளை மேற்கொள்வதற்கு குறிப்பிட்ட ஒரு பகுதியினருக்கு மாத்திரம் அனுமதி வழங்கப்படவில்லை என்றும் அவர் கூறினார். ஐரோப்பாவை சேர்ந்த முன்னணி நிறுவனங்களும் கொழும்பு துறைமுக நகரில் முதலீடுகளை மேற்கொள்ள ஆர்வம் காட்டி வருவதாகவும் அமைச்சர் குறிப்பிட்டார். வர்த்தக செய்தி அனுசரணை. தேசிய சேமிப்பு வங்கி, உங்கள் பணத்திற்கு பாதுகாப்பான இடம். 2021ஆம் ஆண்டில் முதலாம் தரத்திற்கு சேரவிருக்கும் சின்னம் சிறார்களுக்கு தேசிய சேமிப்பு வங்கியின் ஹாப்பன் கணக்கினூடாக 1000 ரூபாய் சேமிப்பு, அதிக வட்டி வீதம், சேமிப்பு கணக்கிற்கு 100% அரசு பாதுகாப்பு, புலமை பரிசில் பரீட்சைக்கான முன்னோடி வினாப்பத்திர கொத்து உட்பட நாடு தழுவிய பரந்த கிளைகள் மற்றும் உப தபால் காரியாலய வலையமைப்பினூடான கொடுக்கல் வாங்கல் செய்யும் வசதி. நீங்களும் இன்று உங்கள் செல்ல பிள்ளையின் எதிர்காலத்திற்காக ஹப்பன் கணக்கொன்றினை ஆரம்பியுங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. உங்கள் பணத்திற்கு பாதுகாப்பான இடம் தேசிய சேமிப்பு வங்கி. பொருளாதார செய்திகள் அனுசரணை. என் கணவன் எனக்கு தந்த மோதிரம் தான் என் வாழ்க்கை. எல்ஓஎல்சிக்கும் உங்களோட தங்கம் உயிரை போன்றது. உங்களோட தங்கம் எங்கள்கிட்ட இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு ஆயுள் காப்புறுதி தருவது நாங்க மட்டும்தான். நேரத்துக்கு தவணை செலுத்த முடியாம போனா உங்களோட தங்கத்தை உங்களுக்கு திருப்பி தருவதுதான் எங்கட நோக்கம். உங்களால தவணையை நேரத்துக்கு செலுத்த முடியாம போனா அதற்கு தீர்வும் நாங்க தருவோம். நான் எதிர்பார்த்த தொகையை விட அதிகம் கிடைச்சதும் இல்லாம வேலையும் சுலபமா முடிஞ்சு எனக்கு மதிப்புமிக்க பரிசும் கிடைச்சது. எல்ஓஎல்சியிடம் இருந்து பெரும் சேவை தங்கத்துக்கு நிகரானது. LOLC ஃபைனான்ஸ் ரன்சவிரண்ய சேவை. தங்கம். சர்வதேச தொழிலாளர் அமைப்பின் வருடாந்த மாநாடு நாளை மறுதினம் ஜெனீவாவில் ஆரம்பமாகவிருக்கிறது.
109வது தடவையாகவும் இந்த கூட்டத்தொடர் இடம்பெறுகின்றமை சிறப்பம்சமாகும். கொரோனா வைரஸ் பரவலை கருத்தில் கொண்டு இம்முறை இணையதள காணொளி தொழில்நுட்பத்தினூடாக மாநாடு இடம்பெற இருக்கிறது. தொழிலாளர்களின் உரிமைகள், அவர்கள் எதிர்நோக்கும் நெருக்கடிகள், பொருளாதார ரீதியிலான சவால்கள் உட்பட பல்வேறு விடயங்கள் பற்றி இதன் போது கவனம் செலுத்தப்பட இருக்கிறது. இலங்கை உட்பட 187 உறுப்பு நாடுகளின் பிரதிநிதிகள் இதில் கலந்து கொள்ள இருக்கிறார்கள். பொருளாதார செய்திகள் அனுசரணை. உங்கள் வேண்டிய நிதி தேவைகளுக்கு சிறந்த தீர்வினை வழங்கும் வருபவர்கள் முன்னேறும், முன்னேறுபவர்கள் வரும் LOLC நிறுவனம். வாருங்கள், முன்னேறுங்கள். காலநிலை அறிக்கை அனுசரணை. சைரு என்பது மீன்வள வானிலை தகவல் சேவையாகும். உங்கள் பிரதேசத்திற்கான வானிலை தகவல்களை உடனடியாக உங்கள் டயலாக் தொலைபேசியில் பெற்றுக் கொள்ளுங்கள். 828க்கு அழைப்பினை ஏற்படுத்தி பதிவு செய்து கொள்ளுங்கள். மீன்வள, நீர்வளத்துறை மற்றும் வானிலை ஆய்வுத்துறை ஆகியவை இணைந்து இச்சேவையை வழங்குகிறது. சைருவுடன் பாதுகாப்பாக இருங்கள். நாட்டின் பெரும்பாலான பிரதேசங்களில் இன்று சீரான காலநிலை நிலவும் என்று வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்துள்ளது. மேல் சப்ரகமுவ மத்திய மாகாணங்களிலும் காலி, மாத்தறை மாவட்டங்களிலும் மழை பெய்யலாம். ஊவா மாகாணத்திலும் மட்டக்களப்பு, அம்பாறை மாவட்டங்களிலும் மாலை வேளையில் அல்லது இரவு நேரத்தில் இடியுடன் கூடிய மழை பெய்யலாம். மத்திய மலைநாட்டின் மேற்கு சரிவு பிரதேசங்களிலும் வடமேல் வடமத்திய மாகாணங்களில் ஹம்பாந்தோட்ட, திருகோணமலை மாவட்டங்களிலும் மணிக்கு 40 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசலாம் என்றும் வளிமண்டலவியல் திணைக்களத்தின் அறிக்கையில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. காலநிலை அறிக்கை கேட்டீர்கள். சைரு என்பது மீன்வள வானிலை தகவல் சேவையாகும். உங்கள் பிரதேசத்திற்கான வானிலை தகவல்களை உடனடியாக உங்கள் டயலாக் தொலைபேசியில் பெற்றுக் கொள்ளுங்கள். 828க்கு அழைப்பினை ஏற்படுத்தி பதிவு செய்து கொள்ளுங்கள். மீன்வள, நீர்வளத்துறை மற்றும் வானிலை ஆய்வுத்துறை ஆகியவை இணைந்து இச்சேவையை வழங்குகிறது. சைருவுடன் பாதுகாப்பாக இருங்கள். இனி மீண்டும் தலைப்புச் செய்திகள். விவசாயிகளிடமிருந்து மரக்கறி மற்றும் பழ வகைகளை கொள்வனவு செய்து அவற்றினை மக்களுக்கு விற்பனை செய்ய நடவடிக்கை. 5000 ரூபாய் கொடுப்பனவினை வழங்கும் வேலை திட்டம் நாளை ஆரம்பம். கொரோனா நோய்க்கான சில அறிகுறிகள் டெங்கு நோய்க்கான அறிகுறிகளுக்கு சமமானவை என்று சுகாதாரத்துறையினர் சுட்டிக்காட்டியுள்ளார்கள். நாட்டின் விமான நிலையங்கள் மீண்டும் திறக்கப்பட்டுள்ளன. திரிபடைந்த புதிய COVID-19 வைரஸ் வகைகளுக்கு நாடுகளின் பெயர்களை பயன்படுத்துவதில்லை என்று உலக சுகாதார ஸ்தாபனம் அறிவித்திருக்கிறது. இத்துடன் இன்றைய எமது காலை பிரதான செய்தி அறிக்கை நிறைவடைகிறது. எமது அடுத்த பிரதான செய்தி அறிக்கையினை நண்பகல் 12:45 எதிர்பாருங்கள்.